பாயினால் பிரியாணின்னு சொல்லலாம், ஆனால் பசிக்கு உதவாது. அதே மாதிரி வாழக்கூடாது, பிரயோஜனப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறவன் தான் சிலுவை மரணம் அவனுக்கு சொந்தம். இல்லை என்றால் சிலுவை மரணம் தான் உனக்கு சாவின் அடையாளம். கைத்தட்டுங்க. சும்மா இயேசு கிறிஸ்து என் பாவத்தை கழுவினார் இல்லை, வசனத்தை ஏற்றுக்கொண்டீங்கன்னா அந்த சிலுவையில் அவர் சிந்தின ரத்தம் உங்கள் பாவங்களை துடைத்திருக்கும். கட்டாயம் வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நான் தான் சொல்லுவேன் அடிக்கடி, உன் பாவத்துக்கு பரிகாரம் என்ன? லேவியராகமம் 19:22, எபிரேயர் 5:1, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு 2 சேர்த்து கொடுத்துட்டேன். இதை 2ஐயும் பின்பற்றுகிறவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வான். இந்த 2 வசனத்துக்கு கீழ்ப்படியாத எவருமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் உதட்டளவில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்கள். விபச்சாரம் செய்தவன் அதனுடைய பலியை நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றலாம் அவன் பாவம் மன்னிக்கப்படாது. நம்ம அப்படியே இயேசு கிறிஸ்துவனுடைய பாவத்தை கழுவினாருன்னா வாயினால் வண்டியை ஓட்டிகிட்டு இருப்போம். போகிற நீ நிற்கிற இடம் எந்த இடம்னு தெரியுமா? எங்கே? எந்த இடம்? நரகம். பலி செலுத்தாதவன் நரகத்தில் தான் அவன் நிற்பான். அவன் எதுக்கு பயன்படுத்துகிறான்? விபச்சாரத்துக்கு காசு கொடுத்து போகிறான். பிறரை அழிப்பதற்கு ரவுடிகளை வச்சு பணம் செலவு பண்ணுறான். பிறருடைய எல்கையை கள்ள பிடுங்குறான். இப்படியெல்லாம் அக்கிரமங்கள் செய்கிறான். இவன் எல்லாம் பரலோகத்துக்கு போக முடியுமா? முடியவே முடியாது. சரி, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சர்ச்சுக்கு வந்துட்ட, கேள்விப்பட்டிருப்ப, அங்கே போனால் அது நடக்கும், இங்கே போனால் இது நடக்கும்னு. ஐயோ, எது நடக்கணுமா இருந்தாலும் நீ வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால் தான் உனக்கு ஏதாவது நடக்கும், இல்லைன்னா ஒரு சுக்கும் நடக்காது. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இப்படி கேட்டு இப்படி போனீங்கன்னா நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க. வசனம். ஆபிரகாம் செலுத்தின பலியில தான் ஒரு எருசலேம் ஆலயம் நின்றது. உற்சவமாக கையை தட்டுங்க. ஒரு பரிசுத்தவானுடைய ஒரு காணிக்கை, ஒரு விசுவாச தகப்பனுடைய ஒரு காணிக்கை, அது சாதாரண காணிக்கையா? இப்போ தேவன் எது கேட்டாலும் ஒரு அர்த்தம் இருக்கும். அவர் கேட்பார். சாலமன் இடத்துல கேட்டார், தாவீது இடத்துல கேட்டார், யாக்கோபு இடத்துல கேட்டார். அவன் கொடுக்க மாட்டான்னு அடம் பிடிச்சான். நான் உலக பிரகாரமாக ஏசாவுக்கு தான் கொடுப்பேன், ஆண்டவருக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். அந்த செகண்டில் சொந்த மகளை வீணான ஒரு மனிதனுக்கு கையளித்தார். கற்பழிப்பு நடந்தது. அதற்கு பிறகு சாவுகள் தொடர்ந்தது. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது தான் பிரமாணத்துக்கு கீழ்ப்படியலைன்னா அழிவு தான் வரும் என்பது தான் அது. அவர் என்னுடைய ஆதியில் என்ன சொன்னார்? யோசேப்பின் கூடாரத்தில் கூட அவியாத அக்கினி பற்றி எரியும். நான் யோசேப்பின்னு பார்க்க மாட்டேன், கீழ்ப்படியாத எவனையும் சங்கரிப்பேன். அதுதான் தேவன். அல்லையா? அப்போ தேவனை தேடுதல் என்பது பிரமாணத்தை உட்கொள்ளுகிறவன் தான் தேவனை தேட முடியும். வசனத்தை உட்கொள்ள வேண்டும். காதலை கேட்கறதில்ல, உட்கொள்ள வேண்டும். இப்போ பிரதர் நான் உங்கள்கிட்ட எளிமை இல்லைங்கன்னு சொல்லுவேன். இது ஒரு வசனம் இல்லையா, ஒரு வார்த்தை. அப்போ நீங்கள் எளிமை நிற்கணும். இது கீழ்ப்படிதல். அப்போ என்னை ஏற்றுக்கொண்டதுனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எளிமை நிற்கிறீங்க. இல்லைன்னா நான் என்ன செய்வேன்? இல்லை, இப்போ உங்களை விடுவேன். நீங்கள் நமக்கு சின்ன வயசு வித்தியாசம். அங்கே பின்னாடி ஒரு பெரியவர் இருக்கிறாரு. பிரிகோடு பிரதர், உங்கள் வயசு எத்தனை? பிரிகோடு 70 வயசு, 75 வயசு. அவர் பேரும் சொன்னார், வயசுன்னு சொல்லிட்டார். உட்காருங்க பிரதர். அப்போது நான் ஒரு சின்ன பையன், அவரோட எளிமை நிற்க சொல்லிட்டேன். அவர் கீழ்ப்படிந்து எளிமையினார். இதுதான் ஏற்றுக்கொள்ளுதல். அதாவது ஊழியக்காரன் என்ன சொன்னாலும் கேட்கணும். இங்கே வயசு தர கிடையாது, சொன்னால் கேட்கணும். அது ஒரு கீழ்ப்படிதல். இது ஒரு தேடுதல். அதே மாதிரி ஆண்டவர் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்கணும். எலும்பி நில்லுன்னா நிற்கணும், இருக்கணும். ஒரு தேசத்தை விட்டு போகணும் சொன்னால் போகணும். மோசையை பார்த்து சொன்னார், ஒரு தேசத்தை விட்டு போகணும். அரண்மனையை விட்டு போகிறத அவன் யோசித்தான்.
அவனை வச்சு ஒரு கொலை செஞ்சு பயத்தை வச்சு பார்வோனை வச்சு துரத்தி மாடி மேய்க்க விட்டார். ஏன்னா மாடி மேய்ச்சாதான் இவனை பிடிக்க முடியும். ஆற்றுல போட்ட குழந்தை, கொலைக்கு நிர்ணயிக்கப்பட்ட மோசை, அது ஆற்றுல வீசப்படுகிறது. அங்கே பார்வனுடைய மகளை வைத்து அந்த பிள்ளையை தூக்கி குழந்தை அழகாக இருக்கிறது என்று சொல்லி அரண்மனையிலே வளர்க்கப்பட்டான். கடைசியில் அதே தகப்பந்தான் அவனை கொல்ல வர்றான், ஓடி தப்புறான். அப்போ கீழ்ப்படிதல் தான் ஒரு உண்மையான தேடுதல். உற்சம கையை தட்டுங்க. மாடு மேய்ச்சான். மாடு மேய்ச்சி நிற்கும் தான் ஆண்டவருக்கு தரிசனத்தை பார்க்கிறான். அப்போது ஒரு ஓட்டத்தில் என்ன இருக்கு? ஒரு மிராக்கிள் பின்னாடி இருக்கு. கீழ்ப்படிதலுக்கு பின்னாடி என்ன இருக்கு? ஒரு அதிசயம் இருக்கு. அது மோசே வாழ்க்கையில் நடந்தது. யாக்கோபு சொந்த தகப்பனிடத்தில் இருந்தான். பண ஆசை பிடித்தவன். யாக்கோபு பண ஆசை பிடித்தவன். ஏசா சொந்த சகோதரன் வேட்டை ஆடிட்டு வேகமாக வருகிறான். இவன் கஞ்சி காய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். அப்போ பசி, தம்பி கொஞ்சம் கஞ்சி கொடுப்பான்னு கேட்டால், உன் ஆஸ்தியெல்லாம் தந்தா உனக்கு ஒரு பிடி கஞ்சி தரலாம், இல்லைன்னா நீ செத்து போனாலும் எனக்கு கவலை இல்லை. அப்போ நோக்கம் என்ன? ஏசா செத்தா அந்த ஆஸ்தி யாருக்கு வரும்? யாக்கோவுக்கு வரும். அதனால் தந்திரமாக அந்த காலத்து பசி பயங்கரமான பசி, உயிரை கொல்லுகிற பசி ஆகும். உயிரை இழக்கக்கூடிய அவனுக்கு உயிர் போகிற வேலையில் தான் கஞ்சி கேட்குறான். உன்னுடைய சேஷ்ட புத்திர பாக்கியத்தை எனக்கு கொடு, அப்புறமா சாப்பிடலாம். பிஸ்னஸ் பேசினவன் யாக்கோவு. பிஸ்னஸ் பேசி அவனுடைய சுதந்திர பாக்கியத்தை முற்றிலுமே தாரை வார்த்து யாக்கோவுக்கு கொடுத்தான் ஏசா. அவன் கஞ்சி சாப்பிட்டு பிழைத்து கொண்டான். அப்போ யாக்கோவு மேலே ஆண்டவருக்கு கோபம் வருமா, பிரியம் வருமா? கோபந்தான் வரும். அவனுக்கு என்ன பேர் வச்சார்? எத்தன். எத்தன். எத்தன்னா இன்னொரு கள்ளன். யாக்கோவு இன்னொரு கள்ளன், பண ஆசை பிடித்தவன். ஆண்டவர் நியாய தீர்ப்பு போட்டார். அட பாவி, இரக்கமுள்ளவனாக இருன்னு சொன்னால் நீ இரக்கமில்லாதவனாக இருக்கிறாய். ஆகவே இரக்கமில்லாதவனுக்கு நான் இரக்கமில்லாத தேவன் தான் என்று காண்பிக்க முடியா ஏசாக்கி கொடுத்தார் கட்டளை, எடுறா அறிவாளன்னு. அவன் அறிவாளை தூக்கினான் யாக்கோவு வெட்டுறதுக்கு. ஏன்னால் ஆசீர்வாதத்தையும் திருடி போட்டான் யாக்கோவு. வயதான காலத்தில் ஈசாக்கு கண்ணு மண்ணு தெரியல. அவன் சொல்கிறான், மூத்தவனை, அந்த காலத்தில் மூத்தவனை தான் ஆசீர்வதிப்பார்கள் இல்லையா? இப்போ தகப்பனுக்கு பின்ன பட்டம் அரசாள்வது யார்? மூத்தவன். வீட்டில் தகப்பன் தள்ளாடும் பொழுது மூத்தவன்ட்டு தான் பொறுப்பை ஒப்படைப்பாங்க. இந்த குடும்பத்தை பார்த்துக்கப்பா, உன் இளைய பிள்ளைகளெல்லாம் நீ பார்த்துக்கப்பான்னு சொல்லி பொறுப்பை ஒப்படைப்பாங்க. அந்த பொறுப்பை ஒப்படைப்பதற்கு ஈசாக்கு விரும்புகிறான். ஆனாலும் ஈசாக்கு என்ன சொல்கிறான்? மகனே, எனக்கு சாவு நெருங்கிச்சு, ஆனால் உன்னை ஆசீர்வதித்து விட்டு நான் போகிறேன். ஆனால் நீ என்ன செய்யணும்? எனக்கு பிரியமான இறைச்சியை நீ காட்டில் சென்று வேட்டையாடி சமைத்து தர வேண்டும். ஒரு காணிக்கை மகனிடத்தில் தகப்பன் கேட்கிறான். உற்சம கையை தட்டுங்க. ஏன் ஓசில் கொடுத்துடலாம்ல? அப்படியே கை வச்ச பிளஸிங் வாங்கிட்டு போயிட்டு போ சொல்லியிருக்கலாம்ல. அங்கேயும் ஒரு கட்டளை. காட்டுக்கு போனால் சிங்கம் இருக்கும். ஒருவேளை மகனை கொண்டால் நீ காட்டுக்கு போய் ஒரு எனக்கு பிரியமான வேட்டை, அவன் மானிறச்சி தான் இங்கே தின்னுருப்பான். சாகர போகிற நேரத்தில் ஈசாக்கு என்ன கேட்டது? மானிறச்சி தான் கேட்டது. வேட்டையாடி கொண்டு வான்னு. அப்பாவுக்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவன் வில்லும் அம்பும் எடுத்துக்கொண்டு காட்டுக்கு ஓடினான். இதை கேட்டுக்கிட்டதுன்னா யார்? ஈசாக்க பொண்டாட்டி. இந்த பெண்களுக்கு ஒரு சுபாவம் உண்டு. பெண்களை மேக்சிமம் எங்கே பார்க்கலாம்? எங்கே பார்க்கலாம் பிரதர்? வீட்டில் எங்கே பார்க்கலாம்? கிச்சனில். இந்த காலத்து பிள்ளைங்க நீ கிச்சனில், நீ அதோ
கிச்சனில் யாராவது 2 ஆணுங்க வீட்டில் வந்து பேசிகிட்டு இருந்தால், புருஷன் பேசிகிட்டு இருந்தால், பெண்கள் இந்த கதை ஓரமாக நிற்பார்கள். ஒட்டு கேட்குற வேலை. என்ன வேலை? ஒட்டு கேட்குற வேலை. அங்கே நின்று ஏதாவது வேலை பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க, ஆக்ஷன் பண்ணுவாங்க. ஒட்டு கேட்குற. அப்படி ஒட்டு கேட்டுட்டு அவள் சொல்லுவா, ரெபேக்கா சொல்லுவா, மூத்தவன் வேட்டையாடி உன் அப்பாவுக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற போகிறான். நீ எல்லாம் வேட்டையாட போனால் உன்னை சிங்கம் பிடிச்சி தின்னுரும். நீ ஒன்று பண்ண, நான் வீட்டில் இருக்கிற ஆடை அடித்து நான் உனக்கு தரேன். நீ உன் அப்பா கிட்ட வயதான கிழவன் தானே, அது என் மாப்பிள்ளையை பற்றி எவ்வளோ கேவலமாக பேசுகிறா. நீ கிழவன் தானே, கண்ணு தெரியாது, நீ போய் நான் காட்டில் போய் வேட்டையாடி கொண்டு வந்தான்ப்பான்னு சொல்லி, அது என் குரலை கேட்டால் அது என்ன யாக்கோபுன்னு தெரிஞ்சிருமே, அது ஈசா குரலில் நீ பேசு. அப்போ கள்ளனுக்கு தான் எல்லா டயலாகும் வரும் இல்லையா, எல்லா டைப்பாக பேச்சும் வரும். ஏசாவை போல பேசு. அதில் சந்தேகம் வந்தால் ஜலதோஷம் பிடிச்சுன்னு சொல்லி கொடுக்குறா. எத்தனை போய் சொல்லி கொடுக்குறா. உடனே அவன் சொல்லி, யாக்கோபு பாருங்க புத்திசாலி, ஏசாவுக்கு உடம்புல எல்லாம் முடி இருக்கும். ஒருவேளை என்ன தடவி பார்த்தா முடியலையே, மாட்டிக்கிடுவேன்ல, அப்புறம் அப்பாவுக்கு சாபம் எனக்கு வந்துடும்ல. ஒரு புலி அந்த ஒரு ஆட்டுத்தோலை எடுத்து போர்த்திக்கிட்டு போனாச்சு. ஆட்டுத்தோலை போர்த்திக்கிட்டு போகணும். அப்போ ஆட்டுத்தோலில் செய்த உடைகள், ஏசாவுக்கு அந்த உடைகள் உண்டு, அதை நீ எடுத்து போட்டுக்கோ. திருட்டு வேலை சொல்லி கொடுக்குற அம்மா. சரி, ஒருவேளை என் அண்ணனுக்கு உடம்பில் ஒரு நல்ல ஒரு நறுமண வாசனை இருக்கும். இந்த பெண்களுக்கு தலையில் கூந்தல் பூ சூடுனா என்ன இருக்கும், 3 நாள் கூந்தல் மணத்துக்கிட்டு தான் இருக்கும். மணக்குமா மணக்காதான்? அப்படி தானே? அப்படி தான் நக்கீரன் ஒரு திருவிழாடல்ல ஒரு நக்கீரன் எழுதி வசனம் எழுதி ஒரு பாட்டு பாடி ஒரு ப்ரைஸ் வாங்கிட்டு போவான். பெண்கள் கூந்தல் மணக்குமோ மணக்காதா ஒரு கவிதை எழுதுன கவிதை போட்டி. அதில் அந்த பாடகராட்டு நாகேஷ் போவான். லாஸ்ட்டில் ஒரு பாட்டிலே ஒரு பிழை உண்டுன்னு சொல்லுவான். அவள் எத்தனை பிழை இருக்கிறதோ அத்தனை பிழையை குறைச்சி மீதி பணத்தை கொடுங்கன்னு கேட்பான். அது இப்போ இங்கே மேடையில் சொல்லக்கூடாது, இதுதான் சப்ஜெக்டு. ஆகவே என் அண்ணாங்களுடைய உடம்பில் ஒரு ஸ்மெல் இருக்கும், மணக்கும். என் அப்பா கண்ணு தான் தெரியாது, மூக்கு இருக்கல, முகர்ந்து பார்த்துருவாரேன்னு ஸ்ப்ரே அடிச்சுட்டு போயிருன்னு. அன்னைக்கு ரெபேக்கா ஸ்ப்ரே அடித்த சொல்ல போய் இன்னைக்கு பெண்கள் ஸ்ப்ரே இல்லாமல் வாழ்கிறதே கிடையாது. ஆண்களை விட மோசம் ஸ்ப்ரே அடிக்கிறது இல்லை. ஒரு சம கையை தட்டலாமா? இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலும் அத்தனையோ தாங்க பலந்தருவார் அந்தி சந்தி. ஹல்லேலூயா. அப்படியே ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்டு வீட்டில் காட்டில் இருக்கிற ஆடுன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற ஆடை பிடிச்சி அவள் சமைச்சு கொடுப்பான். அப்போவும் சொல்லுவான், அண்ணன் நல்லா சமைப்பானேன்னு. அதுக்கு பதிலாக நான் சமைச்சு தரேன். அப்படியே எல்லாமே டூப்ளிகேட்டாக செட்டப் பண்ணி கொண்டு அப்பா கிட்ட கொடுத்தான். ஆனால் அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு, உன் குரல் ஏசா மாதிரி இல்லையே, இது யாக்கோபின் குரல் அல்லவா? இல்லைப்பா, எனக்கு உடம்புல கொஞ்சம் சுகம் இல்லை தான், ஏசா தான். போய் சொல்கிறானா? யார்கிட்ட? தகப்பனிடத்தில், பெத்த தகப்பனிடத்தில் போய் சொல்லுகிறான். சொல்லி கொடுத்தது ரெபேக்கா. 2வது கேட்குறான், ஸ்மெல்லை முகர்ந்து பார்க்குறான். ஸ்மெல்லே வித்தியாசம் இருக்கேன்னு. இல்லைப்பா அது சரி கிட்டவா ஆனாச்சு. இவன் கிட்ட போனான், தடவுனான். தடவை பார்த்தா முடி கிடக்கு. அந்த குருட்டு மனுஷனுக்கு அது உண்மையான முடியும் வித்தியாசம் தெரியாமல் போய் சந்தேகத்தோடு தான் யாக்கோபை ஆசீர்வதிச்சான். சரி சொன்னேனே செஞ்சிருவோம் இல்லட்டு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டான். எல்லா ஆசீர்வாதத்தையும் யாக்கோபு பெற்றுக்கொண்டான். ஏசா உண்மையிலே வேட்டையாடி எல்லாவற்றையும் கொண்டு வந்து தகப்பன் முன்னாடி படைக்கும்போது, நீ தான் ஏசாவா?
உன் தம்பி உன் பேரை சொல்லி எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டானே, பதறினான் பாருங்க, கொடுத்ததுக்காக பதறினான். அப்போ ஏசா கேட்பான், அப்பா ஒரு ஆசீர்வாதத்தையாவது எனக்கு வைத்திருக்கலாம் இல்லையா? சரி தம்பிக்கு எல்லாமே கொடுத்து, ஒன்று கூட எல்லாமே கொடுத்துட்டேன்ப்பா, ஏமாற்றி வாங்கிட்டாண்டே, அப்படி தானே சொல்லியிருப்பான். அப்போ தகப்பனுடைய சாபம் யாருக்கு போய் சேருது? யாக்கோவுக்கு போய் சேருது. ஆசீர்வாதம் எல்லாம் உனக்குத்தான். லாஸ்டில் வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பான் ஏசா. உடனே அவனுக்கு ஒரு புதிய வாக்கு தத்துவம் கொடுப்பான் தகப்பனார், நீ வேலை செஞ்சு பிழைச்சிக்கோ, நீ வேலை செஞ்சு பிழைச்சி உன்னுடைய பலத்தால் நீ சாப்பிட்டுக்கோ. இப்படி ஒரு வார்த்தையை கொடுத்துட்டார். இந்த கோபத்தில் தான் அறிவாளை தூக்கினான் யாக்கோவை வெட்டுறதுக்கு. லாஸ்டில் யாக்கோவு ஓட்டம் பிடிச்சது எங்கே? மாமனார் வீட்டு வரைக்கும் ஓடுனான். ஒரு பவுன் நகை எடுத்துகிட்டு போக முடியல. என்னை கேட்டால் ஆபிரகாமுடைய, ஈசாக்கனுடைய, ஏசாவனுடைய சகல சொத்துக்களினுடைய வாரிசு. ஒரு குண்டூசி கூட எடுத்துகிட்டு போக முடியல. ஒரு பாட்டில் எண்ணெய் அம்மா கொடுத்தா, இங்கே இருந்தால் உன் அண்ணன் கொன்று போட்டுருவான், என் தம்பி வீட்டுக்கு ஓடி போயிரு, அங்கே போய் ஆடி மேய்ச்சி பொழைச்சிக்கோ, போ, கொஞ்ச காலம் இருந்துக்கோன்னு. கொஞ்ச காலம்னு சொல்லி பார்த்தா 21 வருஷம் ஆடு மேய்ச்சிருக்கிறான் யாக்கோவு. ஒரு பொய் சொன்னதுக்கு 21 வருஷம், ஒரு பொய்யில் 4-5 பொய் சொல்லிட்டான். அதற்கு பிறகு ரெபேக்காள் எங்கே? பைபிளில் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கா? செத்தை தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. பொய் சொன்னவங்களை ஆண்டவர் விட்டுருவார். ரெபேக்காளையும் விட்டுட்டார். பிற சாவு தான் நமக்கு கிடைச்ச தகவல். வேதத்தில் அப்படித்தான் விட்டுட்டார். ஆகவே பொய் சொல்லி சம்பாதிச்சு எடுத்தும் அதில் சாப்பிட முடியல. அதான் பணம் இருக்கும் பொருள் இல்லை, பொருள் இருக்கும் பணம் இல்லை, மொத்தத்தில்